என்னங்க இந்த படத்துக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துகிட்டு இருக்குன்ற மாதிரி ஹீரோஸ் தான் மாறி இவங்களுக்கு பிரச்சனை பண்ணுறாங்கன்னா இப்போ டைட்டிலும் இவங்களுக்கு பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சிச்சுங்க. சூர்யாவை வச்சு புறநானூறு அப்படின்னு எடுக்க வேண்டிய இந்த படம் இப்போ சிவகார்த்திகேயனால பராசக்தி அப்படின்ற பேர் மாறி இருக்கு. ஹிந்தி ஒலிப்பை மையமாக வச்சு எடுக்கிற படம் தான் இந்த படம். இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவே அலற விட்டுச்சு. அதே மாதிரி இந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷனும் அதிகமாயிருச்சு. இப்போ பிரச்சனை என்னன்னா, இந்த படத்தோட டைட்டில் நாங்கள் வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி விஜய் ஆண்டனி தனியாக ஒரு கேஸ் போட்டிருக்காரு. விஜய் ஆண்டனியோட 25th ஃபிலிம் நம்ம வாழ்படத்தோட டைரக்டர் அருண் பிரபு தான் இயக்குறாரு. இந்த படத்தோட தமிழ் டைட்டிலா சக்தி திருமகனும், தெலுங்கு டைட்டில் பராசக்தின்னு வச்சிருக்காங்க. இப்போ சிவகார்த்திகேயன் படம் பராசக்தின்ற டைட்டில பார்த்து விஜய் ஆண்டனி அம்மா கோவம் ஆயிருக்காரு போல இருக்கு. இதை நான் ஏற்கனவே சவுத் இந்தியன் சேம்பர்ல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஸோ தெலுங்கு டைட்டில் பராசக்தி தான் வேணும் அப்படின்னு அவர் கேஸ் போட்டிருக்காரு. இதோட ஆதாரங்கள் எல்லாத்தையும் ட்விட்டர்லயும் பதிவிட்டிருக்காரு. இதுக்கு ரிப்ளை பண்ற மாதிரி நம்ம சவுத் இந்தியன் ப்ரொடியூசர் கவுன்சில்ல சுதா கோங்கரா ப்ராப்பரா டைட்டிலுக்கு ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. பிளஸ் சிவாஜி ஐயாவோட பராசக்தின்ற டைட்டில் ஏவிஎம் ஸ்டுடியோவும் கொடுத்துருச்சு அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. இப்போ விஜய் ஆண்டனி பராசக்தின்ற டைட்டில் தெலுங்குக்கு யூஸ் பண்ணுவாரா இல்லை வேற டைட்டில் மாற்றுவாரான்னு தெரில. இதுக்கு என்ன ரிப்ளை கொடுக்க போறாருன்னு விஜய் ஆண்டனி தான் சொல்லணும். பிளஸ் சிவகார்த்திகேயனுக்கு மார்க்கெட் நல்ல பெருசானதுனால காம்ப்ரமைஸுக்கு இடம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் இந்த படத்தோட ப்ரீ பிஸ்னஸே அதிகமாக வந்துருச்சு. ஸோ சிவகார்த்திகேயன் சைடில் தான் எல்லாரும் போவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அதிக அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சவுண்ட் பாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.